சரி பிள்ளையே, நாம் இந்த வீடியோவில் லோ எக்ஸாமுக்குரிய பாஸ் பேப்பர் 2020 வந்து இந்த 21, 22, 23வது கேள்வியை பார்க்க போகிறோம். இதில் இந்த கேள்வியானது அணுகிற முறையில் தான் இருக்குது பிள்ளைகள், இலகுவா இலகு இல்லையா என்பது. சரி பார்ப்போம், இது இலகுவாக செய்யக்கூடிய கேள்வியா இல்லையாண்டு. முதலாவது 21, 23 வாசிட்டு குயிக்காக போகப்படா, ஆறுதலாக வாசிக்கணும். 21 தொடக்கம் 23 வரையிலான ஒவ்வொரு வினாவிலும் 5 உருவங்கள் வீதம் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் இரு உருவங்களை ஒன்று சேர்க்கும் போது மூன்றாவது உருவை அமைக்க முடியும். இங்கு சில பக்கங்கள் ஒன்றன் மீது ஒன்றாக வர முடியும். எஞ்சிய இரு உருவங்களை காட்டும் விடையினை தெரிவு செய்து, மிக முக்கியமானது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, சரி இது முதலாவது கேள்வி. இந்த கேள்வியில் என்ன சொல்கிறாங்கண்டா பாருங்க, இதில் 2 உருவங்களை இணைச்சா மூன்றாவது உருவம் வரும். இது முதலாவது. 2 உருவங்களை இணைச்சா, உதாரணமாக டியையும் ஈயையும் இணைச்சா ஏ வரும் இந்த மாதிரி. ஆனால் கேள்வி மீதம் உள்ளது, அப்போ 3 வைத்தா, உதாரணமாக பியையும் சியையும் இணைச்சா ஏ வந்தா ஆன்சர் என்ன? பியும் சியும் இல்லை, ஆன்சர் டியும். மீதப்படுறது முழு உருவம், இணைக்கிற உருவம் தவிர்ந்த அடுத்த உருவம். இதான் நான் சொன்னது முக்கியம். என்ற சில ஆட்கள் என்ன செஞ்சுருவாங்க, அதை இணைக்கிற 2ஐயும் எடுத்துருவாங்க. சரி, இப்போ அடுத்த விடயத்துக்கு போ. அடுத்த விடயம் என்னென்றா மிக முக்கியமான விடயம். இதை எப்படி காண்ற? சரி, இதை நீங்கள் இணைச்சி காணும், இங்கே டைம் போகும். அவன் இணைச்சி காண்றதோட ஒரு இலகுவான முறை ஒன்று இருக்குது. என்னென்னா இங்கே பாருங்கள் பிள்ளை, முதலாவது எந்த உருவம் கம்ப்ளீட்டடான உருவம் என்பதை நாம் என்ன செய்யணும். அவன் முதலாவது என்ன செய்யணும், இந்த உருவம் கம்ப்ளீட்டடான உருவம் என்பதை ஐடென்டிஃபை பண்ணணும். அது மிக இலகுன ஏ தானே முழுமை பெற்ற உருவம். ஆகவே ஏத்தான் நாம் இந்த பிசிடி இதில் 2 எடுத்து செய்ய போகிறோம். சரி, இதை எப்படி செய்கிற? முதலாவது இந்த ஏன்றத கம்ப்ளீட்டடான உருவத்துக்கு நம்பர் போடுவோம். கம்ப்ளீட்டடான உருவம் எப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு முக்கோணி, இதிலிருந்து இப்படி வருகுது, இதிலிருந்து இப்படி போகுது, இதிலிருந்து இப்படி போகுது. சரி, இங்கே முக்கியம் என்னென்னா பிள்ளைகள், நம்பர் இடுதல். வேறு ஒன்றும் இல்லை, நம்பர் இடுதலாக முக்கியம். எப்படி நம்பர் இடுவோம்? ஒவ்வொரு கோட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு மூலைகளுக்கும். நான் இங்கேருந்து போகிறேனே, 1, இது 2, 3, 4, 5, 6. அப்போ உள்ளுக்கும் நம்பர் இட்டுட்டு வெளியில் இது 7, இது 8, இது 9, இது 10, இது 11. சரியா அடிக்கலாம் அருகி, இது 11. அவை 11, 1லிருந்து 11 வரையும் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ நாம் என்ன செய்வோம்டா, மற்ற அனைத்து உருவங்களுக்கும் இந்த நம்பர்கள் படி என்னென்ன நம்பர் மற்ற உருவங்கள் இருக்குன்னு பார்ப்போம். பிஏ பாருங்கள் பிள்ளைகள், பிஏ பாருங்கள். பியில் கீழ் அடிப்பக்கம் 5 மிரிக்கு 4 மிரிக்கு தானே. இது 5, இது 4. ஏன் இது 2 பிரியுதுன்னு ஏதோ வந்து சேர்ந்து 5, 4. அவள் பியில் இருக்கக்கூடிய நம்பர்களை எழுதுகிறேன். பியில் இருக்கக்கூடிய நம்பர்கள் 5, 4. சரி, இந்த இது எத்தனை? 11. இது 11. சரி, அடுத்தது என்ன இருக்கி? 11 இருக்கி. அடுத்தது இந்த 2 மிரிக்கு 3 மிரிக்கு, 2 மிரிக்கு 3 மிரிக்கு. ஏன் இந்த 2ம் இந்த 3ம் இந்த இருக்கு. அடுத்தது இந்த நடுவில் இருக்கிறது, அது 8 புரியுது. அதானே, இது இப்படி இந்த 11 இப்படி போய் 8 வருது, அப்போ 8 புரியுது. ஆகவே பியில் எவ்வளவும் இருக்குது. அடுத்தது சியை பார்ப்போம். சி எதுக்குரியது? நிலைக்குத்தனை. இந்த நிலைக்குத்து, அதாவது 7, 9. இது 7, 9. சாரி, 7, 8 இல்லை, 7, 9, 9. அது 7, 9. அப்போ சியை பாருங்கள், 7, 9, இங்கால இந்த 1 இருக்குது. ஆகவே 1, இந்த கீழுக்கு வர்றது 6 இருக்குது, கீழுக்கு வர்றது 6. இந்த நடுவில் போகிறது எத்தனை? 10. நடுவில் போகிறது 10. இவ்வளோ நம்பரும் இருக்குது. இப்போ 2ஐயும் இணைச்சி பார்ப்போம்.
ஒன்று இருக்கா? ரெண்டையும் பொதுவாக வர இலக்கங்கள். ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது, ரெண்டையும் சேர்த்து. ஏன்னா மொத்தம் 11 வந்தால் ஓகே, இது கம்ப்ளீட் ஆகும். ஏன் அந்தந்த பக்கங்கள் பொருந்த போல் 2 தரம் வந்தால் பரவாயில்ல. இப்போ 3 2 தரம் வருது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எல்லா பக்கங்களும் இருக்கணும். எல்லா பக்கமும் இருந்தால் அது கம்ப்ளீட் ஆகும். என்ன இன்னொன்று எக்ஸ்ட்ராவாகவும் ஒன்று இருக்கப்படும். எக்ஸ்ட்ராண்டா 2 பக்கம் சேமாக இருக்கலாம். எக்ஸ்ட்ரா உதாரணமாக இது இங்கே நீட்டிட்டு வர மாதிரி ஒரு பக்கம் இன்னொன்று எட்டாகி இருக்கக்கூடாது. அப்படியும் நாம் கொண்டாடலாம். சரி, இப்போ பார்ப்போம். ஒன்று இருக்குது. ஓகே, ரெண்டுக்கும் ஒன்று இருக்குது. 2 3 4 5 6 7 8 9 10 11. ஆகவே பிஏயும் சிஏயும் பொறுத்துனா நமக்கு ஏ வரும். ஆகவே நமக்கு ஆன்சர் என்ன? டிஎம்இயும். ஏன்னா ஆன்சர் இது ஏயும் பிஏயும் பொறுப்புனா பிஏயும் சிஏயும் பொறுத்துனா ஏ வரும்டா. அது அல்லாததான் ஆன்சர் டிஎம்இயும். இப்போ நீங்கள் பிள்ளைகள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டிக்கு நம்பரை போடுங்க, இக்கு நம்பரை போடுங்க. பிஏயும் டிஏயும் இணைச்சி பாருங்கள், பிஏயும் இஏயும் இணைச்சி பாருங்கள், பொருந்தாது. அதே மாதிரி சிஏயும் டிஏயும் இஏயும் இணைச்சி பாருங்கள், டிஏயும் இஏயும் இணைச்சி பாருங்கள். இந்த நம்பர்கள் பொருந்தாது. ஒரு நம்பர் 2 நம்பர் மிஸ் ஆகும். சரியா? இப்படி தான் பிள்ளைகள் இது காண்றது. விளங்கிட்டா? அதாவது நம்பர் போட்டிங்கன்னா இலகுவாக இருக்கும். நம்பர் போடாமையும் நீங்கள் சில நேரம் ஒரு கற்பனை மூலமும், கற்பனை திறன் கொண்டவர்கள் கற்பனை மூலமும் காணலாம். அதை விட நம்பர் போடுறது இலகுவாக இருக்கும். சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்ததும் அதே ரேஞ்சிலான கேள்வி. 3 அதே ரேஞ்சிலான கேள்விகள் தான். அப்போ இந்த கேள்வியை பாருங்கள். இது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். என்ன நம்பர் போடுறதுக்கும் இலகு, சதுரத்துக்கு பாருங்கள். நான் இப்படி ஏற்றுக்கிறேன். ஏன்னா ஈதான கம்ப்ளீட்டடான உருவம். அப்போ இயக்குருவோம், கம்ப்ளீட்டடான உருவம். இது 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 நம்பர் இருக்கணும், 8 வரையும் இருக்கணும். அப்போ முதலாவதில் பார்ப்போம். முதலாவதில் 1 4 3 8 மாறும். 8 மிதிக்கு 6 மிதிக்கு, 8 மிதிக்கு 6 மிதிக்கு. ஏன் இது மூளை விட்டம் 2ஆக பிரியும். ரெண்டாவது பாருங்கள். அவை நாம் ஏயில் செல்ல போனால் 1 3 4 6 8. விளங்குதா பிள்ளையே? பியை பாருங்கள். பியை பாருங்கள். பியில் 4 எழுதுகிறேன். 4 மூளை விட்டம் 8,6. இங்கே 2. அப்போ ஏயும் பியும் பொருந்துமா? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. ஆனால் 5 இல்லை. அவை ஏயும் பியும் பொருந்தாது. அவை ஏயும் பியும் பொருந்தாது. சரி, சியை பார்ப்போம். சீலையும் 4 2 4 2. ஆனால் இங்கே இப்படி நம்பர் போட வேண்டிய அவசியம் இல்லை. சிஏயும் டிஏயும் தூக்கி வச்சு பாருங்கள். இதில் தூக்கி வச்சுட்டா இப்படி வரும், இது இங்கே வரும், இதுக்கு மேலே பொருந்தும். அப்போ சியும் டியும் தான் ஆன்சர். என்ற சின்ன ஒரு இதுன்றதுக்காண்டி கற்பனை மூலமே எடுத்துடலாம். அது மாதிரி சிஏயும் டிஏயும் நீங்கள் இதை இங்கே தூக்கி வச்சு பாருங்கள், இப்படி வரும், இது இனம் வரும். ஒன்றுக்கு மேலே ஒன்று பொருந்துனா பரவாயில்ல. அப்போ சியும் டியும் ஆன்சர் ஏயும் பியும்னு வரும். ஆனால் நீங்கள் நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னாலும் சரியாக வரும். சிக்கும் டிக்கும் பாருங்கள். சியை பாருங்கள். 4 4 2 8 7. 4 2 8 7. டிக்கு பாருங்கள். எதுன்னு 5 6 மேலுக்கு 1. அப்போ 1 5 இன்னைக்கு லீக் எல்லாம் இருக்குது. அப்போ இதில் நம்பர் என்ன? டிக்குரியது என்ன? டிக்குரியது 1 இருக்குண்ணே. 1 இருக்குது. இங்கே 4 இருக்குது. 1 இருக்குது, 4 இருக்குது. கீழுக்கு 3 இருக்குது. சரி, அதே மாதிரி 5 இருக்குது, 6 இருக்குது. 5 இருக்குது, 6 இருக்குது. அப்போ இதையும் டியையும் இதை பாருங்கள். 1 இருக்குது. சரியா? 2 இதில் இருக்குது. 2 சீல இருக்குண்ணே. சீல 2 இருக்குது. சீல 2 இருக்குது. 3
3 Dயில் இருக்குது, 4 4 Dயில் இருக்குது, 5 5 Dயில் இருக்குது, 6 7 8 டிசி. அப்போ டிசி இணைச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். ஆகவே ஆன்சர் என்ன ஏயும் பி. அல்லாததான கேள்வி ஆன்சர் ஏயும் பி. சரி, அடுத்து இது சும்மா கட் பண்ணி ஆச்சிடலாம் வேண்டாம், சின்ன கேள்வின்றதுக்காண்டி. நிறைய முதலாவது கேள்வி மாதிரி வந்ததுக்கு நம்பர் போட்டுக்கிறது இலகு. சரி, உங்களுக்கு கட் பண்ணிக்குள்ளே வரலையா, நம்பர் போடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, குயிக் முடிஞ்சிடும். அடுத்த கேள்வி அதே கேள்வி, ஆனால் என்ன இங்கே வட்டம் இதை பொறுத்திருக்காங்க. இது பெரிய ஒரு விஷயம் இல்லை உங்களுக்கு. ஆனால் வட்டத்துக்கு அயலாக இருக்கிறது, இப்போ உதாரணமாக இதுதானே கம்ப்ளீட். வட்டத்துக்கு ஒன்று, இது ஒன்றுண்டா நாம் வட்டத்துக்கு எதிர்மாறாக இருக்கிற இது 1 போடுறோம். சரியா, இதுக்கு 2 போடுறோம், இதுக்கு 2 போடுறோம், 3 போடுறோம், 4 போடுறோம், உள்ளுக்கு 5 6 5 6 7 8 போட்டுட்டு பிள்ளைங்க. இப்போ இன்னைக்கு இந்த வட்டம் இதுக்கு நம்பர் போடக்கூடாது. இது வட்டத்தில் அயல் இதத்தின 1 இங்கே கொஞ்சம் முக்கியம், வேண்டாம் மாற்றி தந்திக்காங்க. வட்டம், இந்த வட்டத்தை வச்சு தான் இங்கே நம்பரை பார்க்கணும். வட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது, இதை மாற்றி தந்திக்காங்க, அப்படியே புரட்டி தந்திருக்காங்க. இந்த உருவத்தை, இந்த வட்டத்துக்கு இந்த வாரத்தை இதை மாற்றி தந்திருக்காங்க. விளங்கிட்டா? சரி, அப்போ இது எத்தனை பிள்ளைகள் 1. இப்படி இதுக்கு நம்பரை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வட்டம் ஸ்டாரை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்குரிய விடையும் இலகுவாக நீங்கள் எடுக்கலாம். இதுக்குரிய விடையை கொமாண்டில் போடுங்க. இல்லை விட வரலை என்று சொல்கிறார்கள் சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஆகவே இந்த ஃபேஸ்புக் பேஜ் MLM கிரியேஷன் அல்லது இந்த யூடியூப் சேனல் என்ன செய்யுங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் பல லோ காலேஜுக்குரிய அதே மாதிரி ஐக்யூ அனைத்துக்குரிய ஐக்யூ வினாக்கள் அதிகமாக இந்த பேஜில் அல்லது இந்த யூடியூப் சேனலில் பகிரப்படும். சரி பிள்ளைகள், இதோட முடிச்சுக்கொள்கிறேன்.